அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒன்று அடுத்த 7 நாட்களில் வேகம் எடுக்கும் முக்கிய ஒரு கிரகத்தினால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. நிச்சயம் இவை நடந்தே தீரும், அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள் என்ற வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரன் கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் அதிகமாக இருப்பினும் சமாளிப்பதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசி சூரியன் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. கூடுமான வரையில் அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்து கொள்வது நல்லது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் வரன் அமைந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. சிலருக்கு தீர்த்த தல யாத்திரை ஒன்று சித்திக்கும் யோகமும் அமைந்துள்ளது என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்குதுங்க. சனி மற்றும் செவ்வாயும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகிய யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. சிலருக்கு பதவியுடன் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சிகளே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இப்போது சக ஊழியர்களுடன் அனுசரித்து ஒத்துழைப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. அதே போல சக ஊழியர்களிடம் நிர்வாகத்தினரை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ குறை கூற வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கிளைகள், விற்பனை நிலையங்கள், விஸ்தரிப்பு திட்டங்கள் ஆகியவற்றிற்கு சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்குங்க. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவது வரும் மாதங்கள்ல நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு பிரபல வர்த்தக நிறுவனங்களோட வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைந்திருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்க. வர்த்தகம் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கலைத்துறை வாழ்க்கையில் மிக முக்கிய காலகட்டத்தில் இப்போது நீங்கள் இருப்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. இதனால் வருமானம் படிப்படியாக உயர இருக்குதுங்க. கர்நாடக சங்கீதம் மற்றும் பரதநாட்டியம் ஆகிய துறைகளில் உள்ள நிறுவனங்கள் மக்களிடையே பிரபலமாகும். புதிய சீடர்கள் பலர் சேருவார்கள். உற்சாகம் மேலிடுங்க. திரைப்படத்துறையினருக்கு அதிர்ஷ்டம் மீண்டும் கதவை தட்டுகிறது. புதிய படங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் என சுக்கிரனுடைய நிலை எடுத்து காட்டுது. பல மாதங்களாக இத்துறையை பாதித்துள்ள மந்த நிலை சிறிது சிறிதாக மாறி வருகிறதுங்க. இது அனுபவத்தில் உங்களால் காண முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான
மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும் பகுதி சுக்கிரனுடைய சஞ்சார நிலையை பொறுத்து இருக்குதுங்க. இக்காலகட்டங்களில் சுக்கிரன் படிப்படியாக சுபபலம் பெற்று வருகிறார். ஆதலால் பல மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக இப்போதுதான் அரசியல் துறை சுபபலம் பெற்று வருகிறது. இதுவரை பல வாரங்களாக இத்துறை மந்த நிலையிலேயே இருந்து வந்துள்ளதுங்க. வரும் வாரங்களில் மீண்டும் அரசியல் துறையினருக்கு மக்களிடையே நிலவி வந்த மனக்கசப்பு விலகி செல்வாக்கு உயர இருக்கு. பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையிலும் நேர்மையிலும் தாங்க இருக்கு. ஒரு சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள் மத்தியிலிருந்தே வித்யாகாரகரான புதன் சுபபலம் பெறுவதால் மாணவ மாணவியருக்கு மீண்டும் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். நீங்கள் விருப்பப்படும் துறைகள்ல உயர்கல்வி இடம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி படிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான உதவிகள் அதிக சிரமமின்றி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே விவசாயத்துறையின் பெரும்பகுதி செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. செவ்வாய் கிரகத்தை பூமிக்காரகர் என ஜோதிட கலை விவரிக்கிறது. அத்தகைய பெருமை கொண்டுள்ள செவ்வாய் காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய கடின உழைப்பு வீண் போகவில்லை என்பதை கண்கூடாக பார்க்க போகிறீங்க. வருமானத்திற்கும் விளைச்சலுக்கும் குறைவிருக்காது. கால்நடைகளும் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பத்தை விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் புரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்வது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நவகிரகங்கள்ல சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய 3 கிரகங்கள் பெண்மணிகளின் நலன்களின் பிரத்யேக பங்கு உள்ளது. பூர்வ பாராச்சரியம் என்ற பண்டைய நூல்கள் விவரிக்கிறது. இந்த 3 கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வேலைக்கு முயற்சித்து வரும் பல பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. மணமாலைக்காக காத்திருக்கின்ற கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அன்றாட பணிகளில் உங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியம். முன்கோபத்தை தவிர்ப்பது வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகள் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.